பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கடலூர் மாவட்டம் வேப்பூர் வார சந்தையில் 6 கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் விற்பனையானதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நாகமுத்து வழங்க கேட்கலாம். வணக்கம் நாகமுத்து, இது குறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. பிரபாவதி, வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகள்ல கடலூர் மாவட்டம் வேப்பூர்ல ஆட்டுச்சந்தை நடைபெறுவது வழக்கம். இந்த நிலையில பாத்தீங்கன்னா இன்றும் இந்த ஆட்டுச்சந்தையானது நடைபெற்றது. இந்த ஆட்டுச்சந்தையில பாத்தீங்கன்னா வழக்கத்தை காட்டிலும் அதிக அளவிலான ஆடுகள் விற்பனைக்காக கொண்டு வரப்பட்டது. இதற்கான காரணம் என்னவென்று பார்த்தால், இன்னும் 2-3 நாட்கள்ல பொங்கல் பண்டிகையானது கொண்டாடப்பட உள்ள நிலையில தமிழர்களுடைய பாரம்பரிய பண்டிகைகள் ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த பொங்கல் பண்டிகையினுடைய 3வது நாள் கரிநாள் என்று சொல்லப்படுகிறது. இந்த கரிநாள்ல பாத்தீங்கன்னா தமிழர்கள் பாத்தீங்கன்னா தங்கள் வீடுகள்ல இறைச்சியை சமைப்பதை வழக்கமாக கொண்டிருக்காங்க. இந்த ஒரு சூழ்நிலையில இந்த பொங்கல் பண்டிகையொட்டி நடைபெற்ற இந்த ஆட்டுச்சந்தையில பாத்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் மட்டுமின்றி அருகில் இருக்கக்கூடிய பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருச்சி, நாமக்கல், சேலம், விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து வியாபாரிகள், அதாவது ஆட்டு வியாபாரிகள் பாத்தீங்கன்னா விற்பனைக்காக தங்கள் வளர்த்த ஆடுகளை விற்பனைக்கு கொண்டு வந்தனர். இங்கு பாத்தீங்கன்னா இந்த வாரச்சந்தையில ஒரு ஆடு 4000 முதல் சுமார் 25,000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டது. குறிப்பாக பாத்தீங்கன்னா இன்று நள்ளிரவு 3 மணிக்கு தொடங்கிய இந்த வேப்பூர் ஆட்டுச்சந்தையில பாத்தீங்கன்னா தற்போது வரையிலும் 6 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடைபெற்றிருப்பதாக வியாபாரிகள் நம்மிடம் தெரிவித்தனர். மேலும் பாத்தீங்கன்னா இதனை சுற்றி அதாவது அடரி, வேப்பூரை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் தாங்கள் வளர்த்த விற்பனைக்கு கொண்டு வந்த நிலையில வியாபாரிகளும் விற்பனையாளர்களும் மகிழ்ச்சி அடைந்திருக்காங்க. பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி நாகமுத்து.